பாஜகவின் ஆட்சியில் எப்போதுமே ஹிட்லரிசம் என்பதை நாம் அனைவரும் அறிந்தே இருக்கின்றோம். 2 கோடி வேலைவாய்ப்பு வருடத்திற்கு என்றார்கள். அப்படி என்றால் 10 வருடத்திற்கு கிட்டத்தட்ட 20 கோடி வேலைவாய்ப்பு எங்கு சென்றது? விவசாயிகளுக்கான நியாயம் எங்கு சென்றது? மணிப்பூர் பற்றி அறிந்த போது பாஜகவின் தலைவர்களிடமிருந்து ஒரு வார்த்தை இல்லை. பாஜகவின் சிஎம் அங்கு இருக்கிறார். ராக்கெட் லாஞ்சர் எறியப்படுகிறது இப்போது. ஆனால் ஒரு வார்த்தை இவர்கள் பேசுவதில்லை. பெண்களுக்கு என்று எங்கெல்லாம் அநீதி இழைக்கப்படுகிறதோ, ஹத்ரஸ் ஆகட்டும், லக்கிம்பூர் ஆகட்டும், எங்கெல்லாம் உத்தரப்பிரதேசத்தில் தான் பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் அதிகம், பாலியல் வன்கொடுமைகள் அதிகம். உத்தரப்பிரதேசத்தில் அதிகபட்ச கொடுமை. முசஃபர் நகர் ஆகட்டும், லக்கிம்பூர் ஆகட்டும், ஹத்ரஸ் ஆகட்டும், இப்படி பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் எங்கு நடந்தாலும் பாஜக வாய் திறவா மௌனியாக இருக்கிறது. ஆகவே மோடி அவர்களே, நீங்கள் எங்களை கண்டு அஞ்ச வேண்டாம். சட்டமன்றத்திலும் பாராளுமன்றத்திலும் எங்களுக்கு உரிய உரிமை கொடுங்கள். நாங்கள் உங்களிடம் பிச்சை கேட்கவில்லை. The Constitution of India has laid on gender equality for us. எங்களுக்கு உண்டான உரிமையை நீங்கள் கொடுத்தே தீர வேண்டும். அதை நாங்கள் அஹிம்சை வழியில் போராடி பெறுவோம் என்று சூளுரைத்து தமிழ்நாடு மகளிர் காங்கிரஸ் மாவட்ட வாரியாக நடைப்பயணம் மேற்கொண்டுள்ளது. இன்று போதையை எப்போவுமே எதிர்க்கும் கட்சி காங்கிரஸ் கட்சி. போதையை நாங்கள் எதிர்க்கிறோம், சாராயத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். அதில் எங்களுடைய கூட்டணி கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, யாராலும் மாநிலமாக இருந்தாலும் சரி, நாங்கள் அதை எதிர்க்கிறோம். அதை கட்டுப்படுத்த தமிழக அரசு அவர்களுக்கு உரிய அத்தனை நடவடிக்கைகளையும் எடுத்துக்கொண்டுள்ளது. ஆனால் நீங்கள் கொஞ்சம் தெளிவாக யோசித்து நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் ஓப்பன் மார்க்கெட்டாக, ஓப்பன் ஹப்பாக இருக்கக்கூடியது குஜராத், நமது மாண்புமிகு பாரத பிரதமரின் ஊர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். எனக்கு பின்பு ராகுல் காந்திஜி அவர்களை சந்தித்தவர் விஜய், நமது நடிகர் விஜய் அவர்கள். அவருக்கு அப்போதே காங்கிரஸ் மீது ஈடுபாடு உண்டு, பற்றுண்டு. அவர் அப்போதே எங்களுடைய இளைஞர் காங்கிரஸில் இணைந்து பணியாற்ற விரும்பினார். ஆனால் அதற்கான சூழ்நிலை ஏதோ ஒரு காரணத்தினால் அமையவில்லை. அவரது கட்சி மேலும் மேலும் வலுப்பட எங்களுடைய வாழ்த்துக்கள். ஏனென்றால் அவர் கூடிய விரைவில் எங்களுடன் இணைந்து விடுவார் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு, எங்களுடைய விருப்பம்.